எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு என் புள்ள என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் கடைசியில் அவன் அறுவலை தூக்க வச்சிட்டாங்களே. இங்க பாரு அன்பு, ரோட்ல போற வரவங்க செல்ல போட்டோ எடுத்திருக்கானுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே பேப்பர்ல நியூஸ் வந்துடும். கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணியே ஆகணும். வேற வழி இல்ல. கேஸ் எழுதும்போது பர்சனல் மோட்டிவ் எதுவும் கிடையாது, தற்காப்புக்காக தான் வெட்டினான்னு எழுதுறேன். மெயின் மேட்ரு பார்ட்டி வந்து நேராவே சரண்டர் ஆயிருக்குன்னு அண்டர்லைன் பண்ற. அப்பதான் ஈஸியா ஜாமீன் எடுக்க முடியும். எவ்வளோ பேசி பார்த்துட்டேனே, 15 நாள் கண்டிப்பா ரிமாண்டில் வச்சே ஆகணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நம்ம ஆளுக்கு 4 பேர் சப்ஜெக்ட்ல உள்ளதா இருக்கானுங்க, கிட்ட இருந்து பாத்துக்கிடுவாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே இல்லை. அரசியல்வாதிகளை நம்பி தானே நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? மன்னிச்சிருக்கண்ணே. போ போ. அந்த ராஜன் இங்கே எங்க இருக்கான்? மந்திரி சபை கூட்டத்துக்காக மெட்ராஸ் போயிருக்கானே. வண்டியை நேராக சென்னைக்கு விடு. அவன் சட்டசபையை விட்டு வெளியே வரும்போது வாசல்ல வச்சு அவனை வெட்டுறேன். பா பதட்டப்படாதீங்க. நீங்கள் பதறினீங்கன்னா போட்ட பிளானில் பாய் ஜெயிச்சா மாதிரி ஆயிரும். நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, அப்புறமா என்ன பண்ணலான்னு பொறுமையாக யோசிச்சுக்கலாம். ஐயா டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்.